स्वयंभूस् शम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो दाता विधाता தாதுருத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 39வது திருநாமம் ஆதித்யக. ஆதித்யக அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா சூரியனுக்குள்ளே இருப்பவர். ஆதித்யாய நமக அப்படின்னு நம்ம சொல்லும் முறை. ஆதித்யக அப்படின்றதுக்கு அதில் உள்ள கருத்தும் நம்மளுடைய பெருமாளுடைய பெருமைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இப்போ இது என்ன கதைனா, இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குட்டி கதை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டு காலம் வனவாசத்தை முடித்த பாண்டவர்கள் தெரியும் நமக்கு. அப்புறம் 13வது வருஷம் என்ன செய்யணும், யார் இவங்கன்னு தெரியாமல் அவங்கவுங்க ஒரு வேஷம் போட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் அஞ்ஞாத வாசம். பூர்த்தி செய்வதற்காக மத்திய தேசத்திற்கு சென்றார்கள். யார்? பஞ்ச பாண்டவர்கள். அங்கே விராட மன்னன் அரண்மனையில் கங்கன் என்ற சந்நியாசியாக தர்மராஜனும் வல்லாளன் என்ற சமையல் கலைஞனாக பீமசேனனும் விராட இளவரசிக்கு நாட்டியம் சொல்லித்தரும் திருநங்கையாக அர்ஜுனனும் அங்குள்ள குதிரையை பராமரிக்க நகுலனும் அரண்மனையை பசுக்களை பராமரிக்க சகாதேவனும் சுதேசனுக்கு சிகை அலங்காரம் செய்யும் பணிப்பெண் திரௌபதியாகவும் வேடமிட்டு கொண்டு இப்படியே அந்த அஞ்ஞாத வாசத்திற்குள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது அரசி சுதேசன், அந்த அரசி பேர் சுதேசனை, அவளுடைய சகோதரன் கீசிகன், அவன் என்ன செஞ்சான், அவன் எப்போது திரௌபதியினுடைய அழகில் மயங்கி அவளை அடைய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. யார்? அந்த சுதேசனுடைய சகோதரன். அவன் இதுவரை நீ இருந்த பணிப்பெண்ணே வேற அவள் தங்கச்சி எவ்வளவோ, யார்? சுதேசனை எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாள். இதுவரைக்கும் இருந்த பணிப்பெண்களிடம் நீ நடந்து கொண்டது போல இந்த திரௌபதியிடம், திரௌபதிக்கு பேர் என்னென்னா சைரந்திரி, எல்லாமே ஒரு புது பேர், அதனால் நமக்கு வேண்டாம். சைரந்திரியிட்டே நீ அப்படி நடந்து கொள்ளாத. அவள் தனக்கு 5 கந்தர்வர்களுடன் திருமணம் ஆகியிருப்பதாகவும் அவள் சொல்லியிருக்கிறார். யாரேனும் காமத்தோடும் அவளை நெருங்கினால் அவர்களை அந்த கந்தர்வர்கள் கொன்று விடுவார்கள் என்று அவள் எச்சரித்திருக்கிறாள். என்னிடம் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கிறாள் அப்படின்னு யார்? அந்த சுதேசனை தன்னுடைய சகோதரனான கீசன்கிட்ட சொல்லிட்டாள். ஆனாலும் இந்த திரௌபதியுடைய அழகில் உண்டான மயக்கத்தால் சுதேசனின் வார்த்தைகள் அவனை அலட்சியப்படுத்தினானாமாம். ஒரு நாள் மாலை பொழுதில் தோட்டத்தில் அந்த திரௌபதியை சந்தித்த கீசகன், திரௌபதிக்கு பேர் சைரந்திரி, அதனால் அது நமக்கு வேண்டாம், அது பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ராவணன் சீதையுடன் தன் காமத்தை தெரிவித்தது போல தன் விருப்பத்தை சொன்னான். உன் கந்தர்வ கணவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ என்னுடைய தோல் வலிமையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி காமிக்கிறான். உடனே அவனது பேச்சாலும் நடத்தையாலும் அஞ்சிய திரௌபதி சுதேசனையிடம் அடைக்கலம் புகுந்தாள். கீசனுக்கு அறிவுரை கூறும்படி வேண்டினாலாம் திரௌபதி. யார்? தன்னுடைய அரசிகிட்ட போய் கெஞ்சி கேட்டாலாம். உடனே அந்த சுதேசனை கீசகனை அழைத்து திரௌபதியுடைய 5 கணவர்களாலும் உனக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று தன்னுடைய சகோதரனுக்கு பயமூர்த்தினாலாம். ஆனாலும் கீசகனோ என் பலத்தால் உன் கணவன்மார்கள், எத்தனை கணவன்மார்கள் உனக்கு இருந்தாலும் அவர்கள் ஒன்றுமே என்னை செய்ய முடியாது. நீ என்னுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்காவிட்டால் உன் கணவனை மன்னர் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன் என்று அவன் மிரட்டினானான் கீசகன். உடனே இவன் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிய சுதேசனை கீசகனின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பதாக கூறினான். வேணுங்கனே இவன் என்ன செஞ்சா, இவன் தன்னுடைய சகோதரனை எது சொல்லி இவன் கேட்க போகிறதில்ல. அதனால் இவன் என்ன செஞ்சா, சுதேசனை கீசகனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பதாக கூறினான். அடுத்த நாள் திரௌபதி கையில் கீசகன் அருந்துவதற்கான பானங்களை கொடுத்து இவன் திட்டமிடுறா. யார்? இந்த அரசி சுதேசனை திட்டமிட்டோன்னா அவள் போய் கொடுத்து இந்த பானத்தை, இந்த மதுபானத்தை கொண்டு போய் நீ அவனுடைய அறையில் போய் கொடு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாளாம். உடனே இவன் என்ன செய்கிறா, இந்த திரௌபதி அதாவது சைரந்திரி இல்லை நான் கொடுக்க மாட்டேன்,
எஜமானின் இது வந்து என்னுடைய ராணியாகிய நான் என்னுடைய எஜமானினுடைய உத்தரவு, நீ பணிப்பெண், இதை நிறைவேற்றி தான் செய்ய வேண்டும் என்று யாருக்கு சைரந்திரி என்கிற திரௌபதிக்கு ஆணையிட்டாளாம். உடனே இவளும் பயத்தில் நடுங்கியபடி, ஏன்னா 1 வருஷம் அவங்களுடைய வேஷம் களையக்கூடாது, அதனால அவங்க எவ்வளோ கஷ்டம்னாலும் அதை 5 பேர் தாங்கி தான் ஆகணும், ஏன்னா இவங்க வேறு நாட்டு அரசர்கள்னு தெரியக்கூடாது. அதனால் என்ன செய்யறா, இவன் எடுத்துக்கிட்டு பயந்துட்டு எடுத்துகிட்டு போனான். அங்கே வந்து காத்திருந்த புலிமானின் மேல் பாய்ந்து, எப்படி வந்து ஒரு புலி வந்து காத்துக்கிட்டு ஒரு மான் மேலே பாயுமோ அந்த மாதிரி இவன் என்னத்துன்னா அவன் மேலே டக்குன்னு அப்படியே பாயினோன்னா அவருடைய தங்க கிண்ணம் வந்து கீழே விழுந்துருச்சு. திரௌபதி தன் மானத்தை காத்து கொள்வதற்காக அறையை விட்டு வேகமாக ஓடினாளாமா. தன் அழகு தனக்கு இப்படிப்பட்ட ஆபத்தை விளைவித்து விட்டதே, எனக்கு எதற்காக கடவுள் இந்த அழகை கொடுத்தார் அப்படின்னு தன்னுடைய அழகை பார்த்தே அவள் கஷ்டப்பட்டு கொண்டாளாம் திரௌபதி. உடனே என்ன செஞ்சால், அவளுக்கு வந்து ராஜசூய யாகம் செய்த போது வியாசர் சொன்ன வார்த்தைகள் காதில் ஒழிச்சுதான். யாருக்கு? திரௌபதிக்கு. என்ன சொன்னார் அவர்? நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயோரை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் அவதரிக்கும் எம்பெருமான் சூரிய மண்டலத்தின் நடுவில் பொன்னிறமான திருமேனியோடு எழுந்திருக்கிறான் என்று வியாசருடைய வரிகள் அவருடைய காதில் எதிரொலித்ததாமாம் அந்த கஷ்டத்தில். உடனே ஓடிக்கொண்டே ஆதித்யாய என்று சூரிய மண்டலத்தின் மத்தியில் உள்ள எம்பெருமானை அழைத்தாளாம் திரௌபதி. அவள் குரலுக்கு எம்பெருமானும் செவிசாய்த்தாளாம். அதன் விளைவாக அவளை வந்து துரத்தி கொண்டு வந்தானாம் கீசகன். யார்? இவன் வந்து என்னடா இவன் கிண்ணத்தை போட்டுட்டு ஒடியாந்துட்டான்ட்டு இவன் இந்த கீசகன் வந்து திரௌபதியை துரத்திக்கிட்டே வரானான். ஆனால் இவன் என்ன செஞ்சான், அந்த ஆதித்யனை பார்த்து என்னை காப்பாத்தப்பா எம்பெருமானே அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு மேல் அவனால் எழுந்து ஓட முடியலையா. உடனே இவனுக்கு என்ன செஞ்சிடுச்சு, அந்த கீசகன் வந்து கால் தடுக்கி கீழே விழுந்துட்டானான். இதெல்லாம் யார்? எம்பெருமான் செய்கின்ற வேலைகள். அதற்கு மேலே அவனால் எழுந்து ஓடவே முடியவில்லையாமா. உடனே இவன் என்ன செஞ்சிட்டா, இந்த சைரந்திரி வந்து விராடனின் அரசவையை நெருங்கிவிட்டதால் அவ்விடத்தில் அவனிடம் முறைகேடாக நடப்பது தனக்கு அவப்பெயரை விளைவிக்கும் என்று உணர்ந்து கொண்டானான். உடனே இவன் கால்களை வந்து நொண்டி கீசகன் நடந்து வந்தானாம் அரசவைக்கு. அதற்கு பின் வல்லாளன் பீமன் அவன் பெண் வேடமிட்டு கொண்ட கீசகன் அரண்மனையில் கட்டிலில் படுத்திருந்தானாம். யார்? நம்ம பீமன் வந்து என்ன செஞ்சார், பெண் வேடம் போட்டுக்கிட்டு அவனோட கட்டிலில் போய் படுத்துக்கிட்டானாம். படுத்த உடனே இவன் வந்து அதாவது இவ தான் திரௌபதினி என்று எண்ணி ஆசையுடன் சென்று அணைத்து கீசகனின் கை கால்களை முறித்த வல்லான் யார்? இந்த கீசகனை வந்து வதச்சிட்டான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. அது எதுக்கு இது கதை சொல்ல வரேன்னா, ஆபத்தில் திரௌபதியை காத்தது போல உலகில் துன்பத்தில் வாடும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் காப்பதற்கு சூரிய மண்டலத்தில் மத்தியில் நாராயணன் உள்ளார் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். தினமும் சந்தியாவதனம் செய்யும் போது சூரிய மண்டலத்தில் உள்ளிருக்கும் நம் எம்பெருமானை நாம் நினைத்து கொண்டு நாராயணா நாராயணா என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எம்பெருமானை தியானிக்க சொல்கிறது வேதம். அதனால்தான் ஆதித்யனுக்குள்ளேயும் யார் எழுந்திருக்கிறாள்? நம்முடைய எம்பெருமான் எழுந்திருப்பதால் தான் அதாவது ஆதித்ய என்று அழைக்கப்படுகிறார். ஆதித்யாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களை ஆபத்திலிருந்து அவர் காத்தருள்வார். அதனால் இதற்கு என்ன அர்த்தம்? காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய நமக, ஓம் நமோ பகவதே ஆதித்யாய புத்திர் பலம் தேகமே சதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம வீட்டில் உள்ள அனைவரையும் நம் எம்பெருமான் காப்பார் என்பது புராணக்கதைகள் கூறுகிறது. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும்.